இந்த ஜெபத்தில் ஒன்றுபடுவோம் நிகழ்விற்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இப்பொழுதும் நாம் ஜெபத்திற்கு ஆரம்பமாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஜாக்சியா ஷவுமி அவர்கள் இப்பொழுது தொடர்ந்து ஜெபிப்பார்கள். எங்களை நன்றி ஏசப்பா, நேற்று தந்தக்காக நன்றி அப்பா. எத்தனையோ பேர் கிடைக்க முடியாத நல்ல ஸ்லாக்கியத்தை அப்பா இந்த வேளையில் எங்களுக்கு தந்த மேலான கிருபைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. அப்பா இந்த நேரத்தில் ஏசப்பா ஜெபத்தில் ஒன்றுபடுவோம் என்கிறதான இந்த நிகழ்விலும் அப்பா நாங்கள் ஜெபத்திற்கு ஆயத்தமாகிறேன் ஏசப்பா. என்னுடைய ஒவ்வொருவரின் இருதயத்தையும் ஏசப்பா நீங்கள் ஒன்றுபடுத்துங்க ஏசப்பா. அப்பா கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணீங்களே ஏசப்பா. அதே ஏசப்பா இந்த ஜெபத்தின் மூலமாக எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க அப்பா. இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த ஜெபத்தின் மூலமாக அநேக அற்புதங்கள் நடப்பதற்கு கிருபை அப்பா. இந்த ஜெபம் தொடக்கம் முதல் முடிவு வரையில் அப்பா உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் எல்லோரும் ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஆண்டவரை சோத்தரிப்போம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேனே என்று சொல்கிற பாடலை நாம் பாடுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். திருமறையிலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதாட்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் வெறியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தொடர்ந்து ஜெபிப்போம். எங்கள் இருதயங்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி எங்களை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த வேளையிலும் உம்முடைய பாதத்தில் எங்களை தருகிறோம் அப்பா. நாங்கள் சில ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபிக்க ஆயத்தப்படுகிறோம். என்னுடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் தகுதி இல்லாத பாத்திரம், அநேக பாவ காரியங்களிலே திரும்ப திரும்ப விழுந்து விழுந்து எழும்புகிறவர்கள். எங்களை நீர் ஒருவர் தானையா பரிசுத்தப்படுத்த முடியும். நீர் ஒருவர் தானையா எங்களை புதுப்பித்துக் கொள்ள முடியும். கர்த்தாவே, ஒரு விசை இறங்கி எங்களுடைய எல்லா விதமான வேதனையின் பாவ காரியங்களின் கரைகளில் இருந்து எங்களை சுத்தப்படுத்தி எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிற போது ஆண்டவரே, உம்முடைய செவியை எங்களுக்கு சாய்த்து
நீர் அன்று யோபுக்கு சொன்னது போல ஆண்டவரே, வேதத்தின்படியாய் எங்களுக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி திருமறையில படிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற போது என் ஆண்டவர் பெரிய காரியங்களை எங்களுக்காய் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் நாம் இயேசு கிறிஸ்துவின் வழி வேண்டுகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேசம் முழுவதும் இருக்கின்ற இந்த கொரோனா பரவலுக்காக அன்பு சகோதரி சோபியா அவர்கள் ஜெபிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம தேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொரோனா வேகமாக பரவி கொண்டு இருக்குது. அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, அம்மா நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறப்பா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவரையும் நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறேன் இசப்பா. எங்கள் தேசத்தை இந்த கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இசப்பா. அப்பா, எங்கள் தேசத்தில் பார்க்கும்போது அப்பா கொரோனா வைரஸ் அதிகமாக பரவி கொண்டு இருக்கு தகப்பனே ராஜா. அப்பா, அநேக ஜனங்கள் தகப்பனே இசப்பா மடிந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஒரு விஷயம் தகப்பனே, உங்கள் வல்லமின் கரம் எங்கள் தேசத்தில் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளித்து செபிக்கிறேன் இசப்பா. நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், வாதை நிறுத்தப்பட்டதாக வாசிக்கிறோமே. ஒரு விஷயம் தகப்பனே, வாதை நிறுத்தப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன் இசப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டிட நிற்குமே இசப்பா. ஒரு விஷயம் நீங்க மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் இசப்பா. இங்க அவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களே. எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களே இசப்பா. அப்பா ஸ்தோத்திரம். கொரோனாவின் வேகம் அப்பா கட்டுப்படுத்தப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன் இசப்பா. அதன் வீரியம் குறைக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. 3வது 4வது அலைகள் வருதுன்னு சொல்லி இருக்கிறாங்கப்பா. அது வரவே கூடாது இயேசப்பா. 3வது அலையில சிறு பிள்ளைகளை தாக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க இயேசப்பா. ஒரு விஷயம் மனம் இறங்கும்படியா ஜெபிக்கிறேன் இயேசப்பா. அடுத்த அலை வரக்கூடாது இயேசப்பா. இதோட இது வீரியம் கட்டுப்படுத்தப்படும்படியாக ஆவியானவர் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. அப்பா, எங்க தேசத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க, நீராளுகை பண்ணுங்க. கொரோனாவின் வீரியம் குறையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. நீங்க குறைத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. அப்பா, முற்றிலுமா இந்த வைரஸை அழித்து நிர்மூலமாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம் இறங்கிருங்கப்பா. அப்பா, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவாங்கன்னு சொன்னீங்களே இயேசப்பா. நாங்க வந்திருக்கிறேன் இயேசப்பா. அப்பா, ஒரு விஷயம் இறங்குங்க இயேசப்பா. கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக வைரஸை முற்றிலுமாய் அழித்து நிர்மூலமாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. மற்ற கரங்களை தாழ்த்துகிறப்பா. எங்க ஜெபத்தை கேட்டீங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம். வைரஸின் வீரியத்தை குறைக்க உதவி செஞ்சீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த கரங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். இந்திய தேசத்துல பரவி வருகிற கொரோனாவுக்காக அன்று சகோதரர் ஒய்ஸ்லின் ஜோயல் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபிப்போம். கிருபை மறக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபைகள் அளவற்றது. எங்களை தாங்குகிறீர், ஏந்துகிறீர், நடத்துகின்றீர். எல்லா நன்மைகளையும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தந்து வருகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் எங்களுடைய தேசத்தை அச்சுறுத்துகின்ற இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்குதல்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் மனம் இறங்கி இந்த வைரஸ் நோய் தொற்றுகளிலிருந்தெல்லாம் எங்களை பாதுகாக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஆண்டவர், எங்களுடைய இந்திய தேசத்தில் பல்வேறு மாநிலங்கள் ஆண்டவர் இந்த பாதிப்பினாலே அல்லல் படுவதை அறிகின்றோம். போதுமான கட்டமைப்புகளின்றி, மருத்துவ வசதிகளின்றி ஆண்டவர் பல்வேறு விதமான பற்றாக்குறைகளோடு அவதிப்படுவதை அறிகின்றோம். ஆண்டவர் மனமிறங்கி மாநிலங்களை ஆளுகின்ற தலைவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து ஆண்டவர் நடத்திட வேண்டுமாறு உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் மன்றாடி கொள்ளுகின்றோம். கர்த்தர் பெரியவர், உம்முடைய பேரிரக்கம் பெரியது. ஆண்டவரை ஒவ்வொரு தேச தலைவர்களோடும் பேசுவீராக. இந்த நோய் தொற்று எங்கள் தேசத்திலிருந்து, ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து முற்றிலுமாக குறைக்கப்பட ஆண்டவர் உதவி செய்வீராக. அன்பு கடவுளே, இந்த தொற்றை குறைப்பதற்காக மாநிலங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும். பல்வேறு மாநிலங்களிலே ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு ஆண்டவரை தொற்றை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் இருப்பதை அறிகின்றோம். ஆண்டவர் இந்த ஆலோசனைகளை எல்லாம் வாய்க்க செய்து தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். மக்களுக்கும் போதுமான வசதி வாய்ப்புகளை ஆண்டவர் தர வேண்டும். ஊரடங்கு காலங்களிலே மக்கள் பாதிக்கப்பட்டு விடாதபடி, நோய் தொற்றுகளும் மக்களை பாதித்து விடாதபடி, பொருளாதார தொற்றுகள் பாதித்து விடாதபடி ஆண்டவர் காத்திட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய ஆலோசனை மக்களுக்கு தரப்படட்டும். என்ன செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஆலோசனைகளை
ஆண்டவர் மக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு மாநில தலைவர்களுக்கும் ஆண்டவர் தந்திட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய நாம மாத்திரம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசு வழியாகவே ஜெபிக்கும் போதும் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பன் பரலோக பிதாவே, ஆமென். தொடர்ந்து இந்த தேசத்திலே திருச்சபைகள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது, மிஷினரிகள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் திருச்சபைக்காக, மிஷினரிமார்களுக்காக, மிஷினரி ஸ்தாபனங்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம். ஜெபத்திலே ஜெனில்தாஸ் சகோதரர் வழி நடத்துவார்கள். ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசித்து பராமரித்து காத்து வழி நடத்துகிற அன்பின் நல்ல கடவுளே, மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த நாளுக்காக எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கொரோனா பெருந்தொற்று எங்களை அச்சுறுத்துகிற இந்த கால சூழலில் எங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்கள் நினைத்து பார்க்கிற வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்களுடைய தேவைகளுக்காய், எங்கள் வாழ்வின் பாதுகாப்பிற்காய், எங்களுடைய சமுதாயத்திற்காய், எங்களுடைய நாட்டிற்காய், இந்த உலகத்திற்காய் நாங்கள் செபிக்கிற வாய்ப்பினை இந்த நாட்களில் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். விசேஷமாய் எங்களுடைய திருச்சபைகளுக்காக ஆண்டவருடைய பாதப்படியில் நாங்கள் வருகிறோம் ஐயா. கொரோனா பெருந்தொற்று எந்த ஒரு திருச்சபைகளும் ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி தடைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி இருந்தாலும் காணொளி காட்சி வழியாய் எங்களுடைய இல்லங்களிலும் எங்களுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் எங்கள் ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்த்து செபிக்கிற காலங்களையும் சூழல்களையும் ஆண்டவர் தந்திருக்கிறீர். எங்களுடைய திருச்சபைகள் இந்த கொரோனா பெருந்தொற்று காலங்களில் முன்னெடுத்து செயல்படுத்துகிற ஒவ்வொரு பணி திட்டங்களுக்காக ஆண்டவருடைய பாதங்களில் வருகிறோம். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை ஆதரிக்கிற திருச்சபையின் பணிகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். அந்த பணிகளை எல்லாம் முன்னெடுத்து செல்லுகிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் இம்மட்டும் பாதுகாத்தீர் சுவாமி. தொடர்ந்து வருகிற நாட்களிலும் பாதுகாத்து கொள்வீராக. எங்களுடைய திருச்சபைகள் இந்த காலங்களில் எளிய மக்களுக்கு உதவி செய்கிற அடித்தளங்களாய் செயல்பட ஆண்டவரே பேர் இரக்கத்தை நீர் காண்பிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நம்பிக்கை தருகிற கருவிகளாய் எங்களுடைய திருச்சபைகள் செயல்படட்டும். நம்பிக்கை தருகிற வார்த்தைகள் எங்களுடைய திருச்சபைகள் வெளிப்படுத்தட்டும். எங்களுடைய ஜனங்கள் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உதவி செய்கிற போது ஆண்டவரை அதற்குரிய அனைத்து வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஆண்டவர் ஏற்படுத்தி தருவீராக. ஆண்டவர் தருவீர், அதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். விசேஷமாய் காடுகளிலும் மலைகளிலும் ஆண்டவருடைய திருப்பணிகளை சுமந்து தியாகத்தோடு செயல்படுத்துகிற ஒவ்வொரு மிஷினரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த மிஷினரிகள் பணி செய்கிற மிஷினரி பணி தளங்களை ஆண்டவருடைய கரங்களில் நாங்கள் தருகிறோம். சவால் நிறைந்த இந்த சூழலில் உம்முடைய பிள்ளைகள் இந்த சவால்களை கிறிஸ்துவின் பொருட்டு எடுத்து ஏற்படுத்தி கொள்ளுகிற போது ஆண்டவரே உம்முடைய உதவியின் கரமும் பிள்ளைகளோடு இருக்கட்டும். எந்த பாதிப்புகளும் இல்லாதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும். பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகிற எத்தனையோ மிஷினரிமார்கள் உண்டு சுவாமி. உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் மன்னாவால் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வாழ்வு தருகிற உம்முடைய திருவசனத்தை உலகமெங்கிலும் பறைசாட்டுகிற உம்முடைய பிள்ளைகள் சுவாமி. வசதி வாய்ப்புகள் இல்லாத இடத்தில், கல்வி அறிவுகள் இல்லாத இடத்தில் உம்முடைய பிள்ளைகள் தியாகத்தோடு செய்கிற பணியின் நிமித்தம் ஆண்டவரே உம்முடைய பேர் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கட்டும். இந்த சவால் நிறைந்த இந்த காலகட்டத்தில் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு பணி திட்டங்களிலும் ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும் அப்பா. பொருளாதாரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும். அவர்களையும் கரிசனையோடு சுபத்தில் நினைக்கிறவர்கள், தங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இன்றைய தினத்தில் உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புகளை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நன்மையான கருவிகளாய் எங்களையும் ஆண்டவர் பயன்படுத்திக் கொள்ளும். இல்லங்களில் நாங்கள் முடங்கி இருக்கிற போது பயங்கள், நடுக்கங்கள், எதிர்காலத்தை குறித்த கேள்விகள் எதுவும் எங்களுடைய வாழ்வின் வளர்ச்சிகளை கெடுத்து விடாதபடி ஆண்டவரே நீர் எங்களை உம்முடைய
செட்டைகளின் மறைவில் அடைக்கலமாய் வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இஸ்ரவேலின் தேவன் எங்களுக்கு அடைக்கலமாய், பெலனாய், கண்மலையாய், கோட்டையாய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று திருமறையில் நாங்கள் பார்க்கின்றபடி எங்களுடைய இந்த பெருந்தொற்று காலத்தில் ஆண்டவரே எங்களை கண்ணின் கருவிழி போல நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் ஆண்டவருடைய அனுக்கிரமும் கிருபையும் பாதுகாவலும் இருக்கட்டும் சுவாமி. வாதையங்கள் கூடாரத்தை அணுகாதபடி ஆண்டவர் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய திருப்பணிகள், திருச்சபையின் பணிகள், மிஷனரிமார்களின் பணிகள் தடைபட்டு விடாதபடி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும். திருச்சபையும் மிஷனரி பணிக்களங்களையும் மிஷனரிகளையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் தந்து நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்து வழி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். இந்த காலத்திலும் பலவிதமான பண பிரச்சனைகளோடு பிசினஸில் தோல்வி, வருமானங்கள் இல்லை, வேலை இல்லை என்று சொல்லி பல நிலைகளிலே தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக கடினப்படுகிற அநேக மக்கள் உண்டு. அவர்களுக்காக நாம் ஒரு மனதோடு இணைந்து ஜெபிப்போம். ஜெபத்தினை அன்பு சகோதரி ரம்யா அவர்கள் ஏறெடுப்பார்கள். நம்ம இன்னைக்கு ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க வந்திருக்கோம். இந்த கொரோனா டைமில் வந்து நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்காக நம்ம இப்போ வந்து பாரத்தோடு ஜெபிப்போம். சோஸ்ட்ரம் ஏசப்பா, சோஸ்ட்ரம் ஏசப்பா, இந்த நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை இவ்வளோ நேரமும் சுகம், பலன், ஜீவனோட பாதுகாத்த தயவு, கிருபை, இரக்கத்துக்காக நன்றி அப்பா. ஏசப்பா, ஏசப்பா, ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் வந்து எங்களை கண்மணி போல் பாதுகாத்து கொண்டு வரீரே. உமக்கு கொடான கொடி நன்றி டாடி. ஏசப்பா, இந்த கஷ்ட காலத்துலையும் ஏசப்பா எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு தந்து ஏசப்பா நல்ல சுகத்தோடு வச்சுருக்கீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொண்டீரே. உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் செஞ்ச பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, பாவங்களை மன்னிங்கப்பா. நாங்கள் கேட்க போகிற வேண்டுதலுக்கு எங்கள் பாவங்கள் ஒரு தடையாக இல்லாதபடி தகப்பனே எங்களுக்காக மனமிறங்குங்க ஆண்டவரே, மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்கப்பா. ஏசப்பா, ஏசப்பா, நீங்கள் எங்களுக்காக சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தின் ஒரு துளியை தெளித்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் வெறும் பாவிகள், குப்பைகள், தூசிகள் அப்பா, வெறும் தூசிகள் அப்பா. ஏசப்பா, எங்களால் முடியாதது எங்களால் எதுவுமே முடியாது ஆண்டவரே. ஏசப்பா, ஆனால் ஏசப்பா பரமபிதாவாகி உம்மிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு ஆமென்றும் ஆமேன் என்று பதில் தருகிற தெய்வமே, உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஏசப்பா, ஏசப்பா, இந்த கஷ்ட காலத்தில் தகப்பனே, இந்த கொரோனா டைமில் ஏசப்பா எத்தனை பேர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க அப்பா. கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, கண்ணோக்கி பாருங்கப்பா, பாருங்கப்பா. ஏசப்பா, ஏசப்பா, ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. கொரோனால மறிக்கிறது ஒரு பக்கம் தகப்பனே. ஏசப்பா, ஏசப்பா, சாப்பாடு இல்லாமல் ஏசப்பா கஷ்டப்பட்டு மறிக்கிறது ஒரு பக்கம் ஆண்டவரே. தாம் பெத்த பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறது ஒரு பக்கம் ஆண்டவரே. ஏசப்பா, இதெல்லாம் நீங்கள் மாற்றி போடுங்கப்பா, மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, கெஞ்சி மன்றாடிக்கிறோமாப்பா, கெஞ்சி மன்றாடிக்கிறோமாப்பா. ஏசப்பா, இந்த ஃபினான்ஷியலாக எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க ஆண்டவரே. இந்த கொரோனா காலத்தில் இந்த ஃபினான்ஷியலாக எல்லாருமே பாதிக்கப்படுறாங்கப்பா. மனமிறங்குங்க ஆண்டவரே, மனமிறங்குங்கப்பா. ஏசப்பா, ஏசப்பா, எங்களால் எதுவுமே முடியாதப்பா. ஏசப்பா, எங்களால் எதுவுமே முடியாது ஆண்டவரே. உம்மால் மட்டும்தான் ஏசப்பா எல்லாம் ஆகும். இந்த கொரோனாவை எங்கள் தேசத்தை விட்டு அகற்றி போடுங்கப்பா, அகற்றி போடுங்க ஆண்டவரே, அகற்றி போடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, கெஞ்சி கேட்குறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்குறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ப்ளீஸ் ஏசப்பா, எங்களுக்கு உண்மை விட்டால் யாருமே இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு பிஸ்னஸ், சிறு தொழில் இருந்து பெருதொழில் செய்கிற வரைக்கும் ஏசப்பா, அந்த ரோடோர கடைகள் ஏசப்பா, தின கூலிகள் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. ஏசப்பா, என்னதான் எங்களுக்கு கவர்மெண்ட் உதவி செஞ்சாலும் அந்த காசு எங்களுக்கு போதாதே ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, மனமிறங்குங்கப்பா. ஏசப்பா, ப்ளீஸ் ஏசப்பா, கெஞ்சி கேட்குறோம் ஆண்டவரே. இந்த ஒரு விசை மனமிறங்குங்க, இந்த ஒரு விசை மனமிறங்குங்கப்பா. ஏசப்பா, 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 எப்படியாவது இந்த கஷ்ட காலத்துலேருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளிடுங்க ஆண்டவரே, விடுதலையை கட்டளிடுங்கப்பா. கெஞ்சி கேட்குறோம் ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. ஏசப்பா, திறப்பில் நின்று ஜெபிச்சா இந்த காரியத்தை மாற்றி போடுவேன் என்று சொன்னீரே. நாங்கள் இப்போ ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, திறப்பில் நிற்கிறோம் ஆண்டவரே. எல்லாரோட ஃபினான்ஸை நீ கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, கண்ணோக்கி பாருங்கப்பா. ஏசப்பா, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பேங்க் லோன் அடைக்க முடியாமல் வீட்டு கடன், கார் கடன், வண்டி கடன், படிப்பு கடன், எல்லாரும் எவ்வளோ வேதனைப்படுறாங்க ஆண்டவரே. வருமானமே இல்லாமல் எப்படி ஆண்டவரே. ஏசப்பா, ஏசப்பா, நீயோ கடன் வாங்காதிருப்பாய் தானே ஏசப்பா சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஏதோ நாங்கள் எங்களுடைய குற்றத்தினாலையும் குறையினாலையும் ஏசப்பா முற்போக்கான நடக்கையினாலும் நாங்கள் வந்து
கடன் வாங்கிட்டோம் ஆண்டவரே, ஆனால் இந்த ஒரு விஷயம் மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. இதுலேருந்து ஒரு விடுதலையை கட்டளிடுங்க ஆண்டவரே, வருமானத்தை கட்டளிடுங்க ஏசப்பா. யார் யாரெல்லாம் வேலையை இழந்து தவிக்கிறாங்களோ ஒவ்வொருத்தரையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எத்தனை பேர் வேலையை இழந்து தவிக்கிறாங்க ஆண்டவரே ஏசப்பா. ஒருத்தர் சம்பளம் தான், அந்த வேலையை இழந்து எத்தனையோ பேர் தவிக்கிறாங்களே ஆண்டவரே. இந்த ஒரு விஷயம் மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்கப்பா. எப்படியாவது அவங்க இழந்த வேலையை இரட்டிப்பாக திருப்பி கொடுங்க ஆண்டவரே ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. என் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கோம். உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்குறோம் ஆண்டவரே. இந்த ஒரு விஷயம் இறங்குங்கப்பா, இந்த ஒரு விஷயம் இறங்குங்கப்பா ஏசப்பா. எங்களுக்காக இந்த ஒரு விஷயம் மனமிறங்குங்க ஆண்டவரே, மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்கப்பா ஏசப்பா. இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லேருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளிடுங்க அப்பா. அப்பா, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்லேருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளிடுங்க ஆண்டவரே. இந்த கொரோனாவை எங்கள் தேசத்தை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே ஏசப்பா. கெஞ்சி கேட்குறோம் ஆண்டவரே ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, இந்த கொரோனாவை எங்கள் தேசத்தை விட்டு அகற்றி போடுங்கப்பா, அகற்றி போடுங்கப்பா. ஃபினான்ஷியல் எல்லாருக்கும் ஒரு பலத்தை கட்டளிடுங்க ஏசப்பா. பரமபிதாவுக்கு உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆமென்றும் ஆமென்றும் பதில் தருகிற தெய்வமே ஏசப்பா. எங்களுக்காக மனமிறங்கி ஏசப்பா, இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் எங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு இதுலேருந்து ஒரு விடுதலையை கட்டளிடுங்க. ஒவ்வொருத்தரையும் கண்ணோக்கி பாருங்க. எல்லாருக்கும் 3 வேளை சாப்பாடு கிடைக்கணும். தாம் பெத்த பிள்ளைங்க கேட்குற ஜாமானையும் சாப்பாட்டு பொருளையும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு காசை கொடுங்க. இந்த கடன் பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை கட்டளிடுங்க ஆண்டவரே. பேங்க் லோன்ல இருந்து விடுதலையை கட்டளிடுங்க ஏசப்பா. ஃபினான்ஷியல் சப்போர்ட்டரா நீங்க இருங்க ஆண்டவரே ஏசப்பா. ஏசப்பா, பரத்திலிருந்து வர உதவியை யாராலையும் தடுக்க முடியாத ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்க முடியாத ஆண்டவரே. யார் யாரெல்லாம் இந்த நொடி, இந்த நிமிஷம் யார் யாரெல்லாம் தாங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறாங்களோ ஒவ்வொருத்தையும் கண்ணோக்கி பாருங்கப்பா, கண்ணோக்கி பாருங்கப்பா ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரத்தை நீங்க திருப்பி கொடுங்க, ரெட்டிப்பாக திருப்பி கொடுங்க ஆண்டவரே, திருப்பி கொடுங்க. உம்மிடத்துல கெஞ்சி மன்றாட ஒவ்வொரு பிள்ளையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தகப்பன், ஒவ்வொரு தாய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தான் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமானது வேலை ஆண்டவரே, அதை இழந்து எத்தனை பேர் தவிக்கிறாங்க ஆண்டவரே ஏசப்பா. எல்லாத்துலயும் நீங்க ஒரு விடுதலையை கட்டளிடுங்க, எல்லாத்துலேருந்து ஒரு விடுதலையை கட்டளிடுங்க அப்பா. நாங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் அளிப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தோடைய அதை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் உங்க கருத்துல வைக்கிறேன். மீதியானது கர்த்தரின் கீழ் ஒப்படைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமானது வேலை ஆண்டவரே, அதை இழந்து எத்தனை பேர் தவிக்கிறாங்க ஆண்டவரே ஏசப்பா. எல்லாத்துலயும் நீங்க ஒரு விடுதலையை கட்டளிடுங்க, எல்லாத்துலேருந்து ஒரு விடுதலையை கட்டளிடுங்க அப்பா. நாங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் அளிப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தோடைய அதை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் உங்க கருத்துல வைக்கிறேன். மீதியானது கர்த்தரின் கீழ் ஒப்படைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். சாலை ஓரங்களிலும் இல்லங்கள் இல்லாத சூழ்நிலைகளிலும் பல நிலைகளிலே வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கிற அநேக மக்கள் உண்டு. அநேகர் பசியால் வாடுகிறார்கள். அநேகர் குடும்பங்கள் இன்று உணவுக்காக ஆண்டவரே எப்பொழுது எங்களுக்கு உணவு கிடைக்கும் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிற அநேக நல்ல உள்ளங்கள் உண்டு. இந்த பசியால் வாடுகிறவர்களுக்காகவும் நல்ல உள்ளங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் தொடர்ந்து இவர்களுக்கு உணவு கொடுக்கவும் பாதுகாவலை மக்களுக்கு கொடுத்து வழிநடத்தவும் வேண்டுதல் நாம் செய்வோம். நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம். அன்பு சகோதரி தங்க கலா அவர்கள் இப்பொழுது நம்மை ஜெபத்தில் வழிநடத்துவார்கள். ஜெபம் செய்வோம். தூய்களின் மத்தியில் வாசமாக இருக்கிற நல்ல தகப்பனே, அருமையான இந்த நாளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. கடந்த நாட்கள் முழுவதும் காத்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. கர்த்தாவே, இந்த நாட்களின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் அறிகிற தேவனாக இருக்கிறீரப்பா. எங்கள் தேசம் முழுவதும் தகப்பனே கொள்ளை நோயினால் கர்த்தாவே எங்கள் தேசம் அழிந்து கொண்டிருப்பதை கர்த்தர் காண்கிறீரே தகப்பனே. கர்த்தாவே, நீர் இந்த கொள்ளை நோக்கி கர்த்தாவே நீர் விலக்கி எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த கொரோனா வைரஸ் என்னும் தொற்றினால் தகப்பனே கர்த்தாவே தன்னுடைய குடும்பத்தை இழந்து தவிக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. பெற்றோரை இழந்து தவிக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. சகோதரர்களை சகோதரிகளை இழந்து தவிக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் தகப்பனே இந்த நாட்களில் ராஜா கர்த்தாவே நீர் ஆறுதலின் தேவனாய் இருந்து கர்த்தாவே நீர் ஆற்றி தேற்றும்படியாய் செபிக்கிற தகப்பனே. கர்த்தாவே அப்பா, என் தேசம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறதான இந்த கொரோனா வைரஸ் தொற்றை முற்றிலுமாய் கர்த்தாவே எங்கள் தேசத்தை விட்டு கர்த்தர் அப்புறப்படுத்தும்படியாய் செபிக்கிற தகப்பனே. கர்த்தாவே, இது நிமித்தமா எங்கள் தேசம் முழுவதும் தகப்பனே அங்கலாய்ப்பாய் இருப்பதை கர்த்தர்
காண்கிறீரே தகப்பனே. கர்த்தாவே இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. எங்கள் தேசத்துக்கு நீங்க மன இறங்குங்கப்பா. கர்த்தாவே நீர் கொள்ளை நோக்கி விலக்கி நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன் அப்பா. கொள்ளை நோக்கி விலக்கி நீர் எங்களை தப்புவிக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே அப்படியாய் நீர் இம்மட்டுமாய் செய்து வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் கர்த்தாவே எங்கள் தேசத்தில் காணப்படுகிற லாக்டவுனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. கர்த்தாவே இந்த லாக்டவுன் நிமித்தமாய் எத்தனையோ குடும்பத்தின் பிள்ளைகள் தகப்பனே கர்த்தாவே வேலைக்கு செல்ல முடியாதபடி தவிக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. இது நிமித்தமாய் கர்த்தாவே அப்பா உற்றார்களை, உறவினர்களை, பெற்றோர்களை கர்த்தாவே இழந்து தவிக்கிறதான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உண்டு தகப்பனே. கர்த்தாவே ஒவ்வொருவரும் தகப்பனே இந்த நாட்களினால் பசியினால் தவிக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. கர்த்தாவே இது நிமித்தமாய் பசியினால் தவிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே நீர் பசியினால் தவிக்கிறவர்களுக்கு நீர் ஆகாரம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் ஆகாரம் கொடுத்து திருப்தியாக்குகிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே அப்படிப்பட்டதான பிள்ளைகளுக்கு ஏற்ற வழி வாசல்களை கர்த்தர் தாமே திறந்துள்ளபடியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே பசியினால் தவிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு திறந்த வாசலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இப்படியே கர்த்தாவே பசியினால் கர்த்தாவே அப்பா தவிக்கிற பிள்ளைகளுக்கு, வியாதியினால் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே உதவிக்கரம் நீட்டுகிறதான ட்ரஸ்டுகள் உண்டு தகப்பனே, நிறுவனங்கள் உண்டு தகப்பனே. அவர்கள் ஒவ்வொன்றையும் தகப்பனை கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து தகப்பனை மேன்மேலும் அவர்களும் தகப்பனை அநேகரை போஷிக்கத்தக்கதான வழி வாசல்களை கர்த்தர் தாமே திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உதவியின் கரம் நீட்டுகிறவருடைய கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து இன்னும் அவர்கள் அதிகமான பேருக்கு தகப்பனை போஷிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் கூட தகப்பனை கர்த்தாவே அப்பா அவர்கள் கொடுக்கிறதான கர்த்தாவே அந்த உதவிக்கரம் நீட்டுகிறதான கர்த்தாவே அந்த உதவிகள் எல்லாம் தகப்பனே கர்த்தாவே ஏற்ற நபர்களுக்கு தகப்பனே கர்த்தாவே அப்பா பசியினால் தவித்துக் கொண்டிருக்கிறதான தகப்பனை பிள்ளைகளுக்கு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இதில் தகப்பனை யாரும் அப்பா வீணாக செயல்பட்டு தகப்பனே தங்களுக்குரியதாய் ஆக்காதபடி தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு உண்மையும் உத்தமமாய் கர்த்தாவே அப்பா ஒவ்வொருவரும் செயல்படுகிறவர்களாய் காணப்படட்டும் தகப்பனே. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் 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 தகப்பனே. கர்த்தாவே இந்த நாட்களின் கர்த்தாவே பசி கொடுமையினால் வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற கர்த்தாவே அப்பா உதவிகள் எல்லாம் சரியாக அவர்களுக்கு கடந்து செல்லட்டும் அப்பா. எந்தெந்த பகுதிகளுக்கு யார் யார் உதவி செய்கிறார்களோ அவர்கள் செய்கிற உதவிகள் அந்தந்த பகுதியில் சரியாய் கிடைக்கட்டும் தகப்பனே. அப்பா பசியினால் வாடுகிற குடும்பங்களுக்கு, பசியினால் வாடுகிற பிள்ளைகளுக்கு தகப்பனே அந்த உதவிகள் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அதில் இடைத்தரகராக செயல்படுகிற யாரும் வேண்டாம் தகப்பனே. அப்படிப்பட்டதான எண்ணத்தோடு செயல்படுகிறவர்களை கர்த்தர் அந்த இடத்திலிருந்து கர்த்தர் அப்புறப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை என்று கர்த்தாவே வேதவசனம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது தகப்பனே. அப்படியே கர்த்தாவே எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே ஒடுங்கி போகாதபடி கர்த்தர் தாமே உடைய பரிசுத்த ரத்த கோட்டைகள் வைத்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் கர்த்தாவே அப்பா கர்த்தாவே வியாதியினால் அவதிப்படுகிற ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வியாதிக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி நீங்க தொடுங்கப்பா. உடைய வல்லமையுள்ள கரம் தொடு மட்டும் ஆண்டவரே. வியாதிஸ்தர்களுக்காய் நீர் மனதுருகின தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே வியாதிஸ்தர்களுக்காய் மனதுருகி நீர் விடுதலை கொடுத்த தேவன் ஆண்டவரே. அப்படியே கர்த்தர் அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே விடுதலை கொடுத்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. கர்த்தாவே விடுதலை கர்த்தர் என்னுடைய வாழ்வில் தந்தார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தகப்பனுடைய நாமத்தை துதிக்க ஸ்தோத்தரிக்க கர்த்தர் கிருபை செய்யப்பா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே இதற்காய் எடுக்கிற அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி கொடுங்கப்பா. கர்த்தாவே அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி கொடுங்கப்பா. அரசாங்கமும் தகப்பனை பசியினால் தவிக்கிற பிள்ளைகளுக்கு அதிகமான முயற்சிகளை எடுக்கட்டும் தகப்பனே. அவர் அதிகாரிகளில் ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் நீர் நல்ல ஆலோசனைகளை கொடுப்பீராக ராஜா. கர்த்தாவை நீர் கொடு. இன்னும் ஒரு விசை கூட தகப்பனே பசியினால் தவிக்கிற பிள்ளைகள், குடும்பங்கள் ஒவ்வொருவரும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்னும் தகப்பனை கர்த்தாவை இதற்கு உதவி
செய்கிறதான ஒவ்வொரு ட்ரஸ்டுகள், நிறுவனங்கள் ஒவ்வொன்றையும் உடைய தனி நபர்கள் ஒவ்வொருவரையும் கூட உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாய் செபிக்கிறோமப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலும் தகப்பனே இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே நீர் ஜெயத்தை தர போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துற தகப்பனே. கர்த்தாவே, எல்லாவற்றையும் தாழ்த்தி உடைய பொற்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. துதி, கன, மகிமை, கீர்த்தி, புகழ்ச்சி அனைத்தும் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இவ்வளவு நேரம் தொடர்ந்து நாம் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இன்னும் சில காரியங்களுக்காய் ஜெபிக்க ஆயத்தப்படுவோம். அதற்கு இடையிலே நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அநாதி தேவன் என் அடைக்கலமே என்று சொல்கிற பாடலின் வழியாய் நாம் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த பாடலினை அன்பு சகோதரர் அலெக்ஸ் அவர்கள் பாடுவார்கள். அவர்களோடு இணைந்து நாமும் பாடுவோம். நாம் ஜெபிப்போம். வெளிநாடுகளிலே பணி செய்கிறவர்கள், வெளிநாடுகளிலே கல்விக்காக நிற்கிறவர்கள், இப்படி வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு. தன் இல்லத்திற்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி முயற்சித்தும் முடியவில்லை. சில நேரத்திலே தன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளினாலே இந்த தொற்றில் கூட தன்னுடைய இல்லம் திரும்ப மனமும் இருதயங்களும் ஒத்துக்கொள்ளாத சில சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட அநேக மனிதர்கள் உண்டு. இவர்களுக்காய் நாம் ஜெபிப்போம்.
நம்முடைய குடும்பத்தின் மக்களாயிருக்கலாம், நம்மை சுற்றி வாழ்கிற அநேக நல்ல உறவுகளின் குடும்பத்தின் மக்களாயிருக்கலாம். இவர்கள் எல்லாருக்காகவும் நாம் இணைந்து ஜெபிப்போம். இப்பொழுதும் நம்மை ஜெபத்திலே அன்பு சகோதரர் மதன் அவர்கள் வழி நடத்துவார்கள். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்கு நம்ம பார்த்துட்டு வரேன் சப்பா. எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு தருணத்தை ஏற்படுத்தி தந்த தேவகாம ஸ்தோத்திரம். இந்த மாலை வேலை பொழுதிலும் உங்கள் பாதத்தில் வந்து விண்ணப்பங்களை ஏறெடுக்க எங்களுக்கு நல்ல ஒரு ஸ்தோத்திரம் தகப்பனே, நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திருந்தீங்க. அதுக்காக நமக்கு நன்றி தகப்பனே. இந்த பொழுதுல தகப்பனே, நாங்கள் ஏறிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீங்கள் நல்ல ஒரு பதிலை தந்து எங்களுக்கு தகப்பனே எங்களை நீங்கள் வழிநடத்த போகிற தேவக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த பொழுதுலையும் சப்பா, இந்த கொரோனா வியாதிக்காக அவங்க பார்த்துல வரேன் சப்பா. ஸ்தோத்திரம் சப்பா. அந்த கொரோனா வியாதியானது உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் தகப்பனே அநேக ஜனங்களையும் அநேக உயிர்களையும் ஸ்தோத்திரம் சப்பா பாதித்ததாகவும் பறித்ததாகவும் காணப்படுது தகப்பனே. சோதரன் தகப்பனே, இந்த வேலையிலையும் தகப்பனே உங்கள் பாதத்தில் வந்து சோதரேசப்பா இந்த நோய்க்கான சோதரன் தகப்பனே முற்றிலுமாக இந்த நோய் முற்றிலுமாக இந்த உலகத்தை விட்டு அவன் சில கேட்ட கிருபை எங்களுக்கு செய்யுங்க சோதரேசப்பா. இந்த பொழுதுலையும் ஒரு விசை கூட தகப்பனே எங்களுடைய நாட்டிலிருந்து, எங்களுடைய மாவட்டங்களிலிருந்து, எங்கள் ஊர்களிலிருந்து, வெளியூர்கள், வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள், வெளிநாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்க பார்த்துல வரேன் சப்பா. ஒவ்வொருவரும் தொடுங்க தகப்பனே. அவர்களை உங்களுடைய கிருபையினாலே சோதரன் தகப்பனே ஆசீர்வதித்து வல்லமையால் வழிநடத்துங்க தகப்பனே. சோதரன் சப்பா, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு பணிகளிலையும் ஒவ்வொரு தொழில்களையும் உங்களுடைய கிருபை இருக்கட்டும் தகப்பனே. சோதரன் சப்பா, அவர்கள் சொந்த ஊர்களை விட்டு வேறு இடம் தெரியாத ஒரு இடத்துல சோதர தகப்பனே வேலை செய்து கொண்டிருக்காங்க ஏசப்பா. அவர்கள் செய்கிற வேலையின் நிமித்தமாக சோதர ஏசப்பா இந்த தங்களுடைய சொந்த நாட்டுகளுக்கு திரும்ப வர முடியாத நிலைமையில் இருக்காங்க. இந்த பொழுதுலையும் இருக்கிற அந்த கொரோனா வியாதியானது முற்றிலுமாக சோதர ஏசப்பா அவர்களை ஆட்கொள்ளாதபடி உடைய கிருபையாலே அவர்களை இடைக்கட்டுங்க. அவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தரப்போற தேவக்கா சோதரன் தகப்பனே. சோதரன் ஏசப்பா அவர்களை வழி நடத்துங்க சோதரன் ஏசப்பா. வெளிநாடுகளில் சோதரன் ஏசப்பா மற்ற எந்த ஒரு உறவுகளின் சப்போர்ட் இல்லாமல் காணப்படுறாங்க ஏசப்பா. அந்த இடத்துலையும் அவர்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு வசதிகள் கிடைக்கவும் சோதரன் தகப்பனே அவர்கள் வேலை நிமித்தமாக இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உடைய கிருபையும் அவர்களோடு இருக்கட்டும் சோதரன் ஏசப்பா. இன்னும் தகப்பனே படிப்பின் நிமித்தமாக செஞ்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க. அவர்களை வல்லமையாக நிரப்புங்க. உடைய கிருபை அவர்களை தாங்கி வழிநடத்தட்டும். அவர்கள் செய்கிற அந்த அவர்கள் இருக்கிற இடங்கள்ல இந்த கொரோனாவின் தாக்கம் முற்றிலுமாக குறைக்கப்படவும் அவர்கள் அந்த பாதிப்பிலிருந்து முற்றிலுமாக சோதரன் தகப்பனை தப்பிக்கவும் உங்களுடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இன்னும் அங்கு தேவைப்படுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் உணவு காரியங்கள் இன்னும் மற்ற ஒவ்வொரு இதர காரியங்களுக்கும் உங்களுடைய கிருபை அவர்களை தாங்கி வழிநடத்தட்டும். உங்களுடைய வல்லமையினாலே அவர்களை நிரப்புங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்னும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் சொந்த இடங்களை விட்டு வெளி மாநிலங்களிலும் வெளி மாவட்டங்களிலையும் தகப்பனே செய்கிற வேலைகள் ஒவ்வொரு பொறுப்பின் நிமித்தமாகவும் சில காரியங்கள் நிமித்தமாகவும் அங்கே இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு தகப்பனே. அவர்களை தொடுங்க. அவர்கள் இருக்கிற இடங்கள்லையும் உடைய கிருபை இறங்கட்டும். நீங்க முற்றிலுமாய் அவர்களை காத்து உடைய கிருபையால் நடத்துங்க ஏசப்பா. சோதரன் ஏசப்பா. இன்னும் தகப்பனே ஒவ்வொரு இடங்கள்லையும் ஏசப்பா இருக்கிற அந்த மருத்துவ வசதிகள் அவர்களுக்கு முற்றிலுமாய் கிடைக்க வேண்டிய கிருபை அவர்களை கொடுங்க. முற்றிலுமாய் கிடைத்து அவர்கள் முற்றிலுமாக சோதரேசப்பா எந்த ஒரு இடர்பாடுகளின் மத்தியில் மாட்டாதபடி உடைய கிருபையாக வழிநடத்துங்க தகப்பனே. நீரே ராஜா, உம்மால் கூடாத காரியம் ஒன்று இல்லை சப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சோதரன் சப்பா. இன்னும் அநேக பேர் வந்து தகப்பனே எந்த வேலைகளும் எந்த தொழில்களும் இல்லாம சும்மா செஞ்ச வெளிநாடுகளுக்கு சென்ற ஒவ்வொருவரும் சோதரை சப்பா பல சிக்கல்கள்ல இந்த பொழுதுலையும் மாட்டி இருக்காங்க ஏசப்பா. அங்கிருந்து இங்கே வர முடியாத நிலைமை, இன்னும் அங்கே வேலை இல்லாத தன்மையினால அங்கிருந்து இங்கே வர முடியாத நிலைமையில அநேக பேர் இருக்காங்க ஏசப்பா. அவர்களை இந்த நோயிலிருந்து பாதுகாத்து கொள்வதோடு மட்டும் இல்லாமல் அவர்களை இந்த இடத்துல நீங்க நல்ல முறையில கூட்டி சேர்க்கவும் அதுக்கேற்ற முயற்சிகளை இந்த அரசாங்கம் எடுக்கவும் உடைய கிருபையால் வழிநடத்துங்க. இன்னும் தகப்பனே அவர்கள் இருக்கிற இடங்கள் இருக்க அரசாங்கங்களும் இவர்களுக்கு நல்ல எல்லா விதமான சலுகைகள்
நன்மைகளையும் செய்து கேட்ட கிருபை அவர்களுக்கு கொடுக்கப்படுற தயவுக்காக நன்றி ஏசப்பா. இந்த வேலையெல்லாம் நாங்கள் வெளிநாடு வாழ் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஏறடிக்கிற இந்த விண்ணப்பம் தகப்பனே உங்கள் சமூகத்தில் எட்டியதற்காக உங்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களையும் எங்கள் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய கிருபையால் வழிநடத்துங்க. இந்த ஜெபத்தில் ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்கள் கையிலே இந்த ஜெபத்தை உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெபத்தில் எந்த குறை விட்டுருந்தாலும் மன்னித்து தருங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அநேக மனிதர்கள் இன்று மருத்துவமனைகளிலே இடமில்லாது தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொரோனா தொற்றில் அநேகர், இதை தாண்டி பலவிதமான பலவீனங்களிலே, இல்லங்களிலும் வாழ்விலே அநேக சூழ்நிலையிலும் மருத்துவமனைக்கு செல்ல முடியாதபடி கடினப்படுகிற அநேக மனிதர்கள் உண்டு. இவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் எல்லோரும் இணைந்து இந்த மனிதர்களுக்காய் ஜெபிப்போம். நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிக்கிற போது நம்மை ஜெபத்திலே அன்பு சகோதரி கோல்டா அவர்கள் வழி நடத்துவார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 இசப்பா. இசப்பா எத்தனையோ பேர்களுக்கு கொடுக்கப்படாத சிலாக்கியத்தை உங்களுடைய பிள்ளையாக்கி எங்களுக்கு இசப்பா இந்த வேலையிலே தந்த தயவுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி 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 இயேசு சுவாமி. இசப்பா எத்தனையோ பேருக்கு இந்த நேரம் இந்த பொழுது காணப்படலை இசப்பா. ஆகிலும் கூட கிருபையாக நீர் எங்களுக்கு தந்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 இயேசு சுவாமி. அப்பா பிதாவே, என்றுமே அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் தந்ததற்காக நன்றி அப்பா. இந்த நேரத்தையும் கூட இயேசப்பா நீங்கள் எங்களுக்கு தயவாக ஆண்டவரே தந்ததற்காக உமக்கு கோடான கொடி நன்றிப்பா. உங்கள் கிருபைகளுக்காக நன்றி இயேசு சுவாமி. அப்பா அந்த வேலையிலும் கூட நாங்கள் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த கொரோனா டைமில் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் ஏசப்பா எத்தனையோ பேர் தங்களுக்கு அன்பான எத்தனையோ உயிர்கள் எத்தனையோ ஜீவன்கள் ஆண்டவரே இழந்து திரிக்கிறாங்களப்பா. அப்படிப்பட்டவர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கொரோனா பீரியடில் ஆண்டவரே தங்களுடைய உயிர்களை ஆண்டவரே பலியாக கொடுத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஏசப்பா. ஆண்டவரையே நாங்கள் செய்த பாவங்கள்னால் இந்த நாட்டிற்கு வந்து சாவமோன்னு நாங்கள் நினைக்கும் வண்ணமாக ஆண்டவரே எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ மோசங்கள் ஏசப்பா. அதுலேயும் கூட இந்த கொரோனா டைமில் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் ஆண்டவரே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏசப்பா எத்தனையோ பிள்ளைகள் மருத்துவமனைகளிலும் ஹாஸ்பிட்டல்லையும் ஆண்டவரே இன்னும் வீடுகளில் கூட தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு ஆண்டவரே இந்த கொரோனா சிச்சுவேஷனில் ஏசப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க ஏசப்பா. இன்னும் ஆண்டவரே இதனால் தங்களுடைய அன்பானவர்களையும் ஆண்டவரே உயிருக்கு உயிரானவர்களையும் ஆண்டவரே இழந்து தவிக்கிற பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் இயேசு சுவாமி. இசப்பா இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே அவ்வாறாக ஆண்டவரே தங்களுடைய உயிர்களை துச்சமாக ஆண்டவரே பறிக்கொடுத்து விட்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரே தங்களுடைய அன்பானவர்களை இழந்த குடும்பங்களுக்காக வருகிறோம்ப்பா. இன்னும் இயேசு சுவாமி வியாதியோடு கூட ஹாஸ்பிட்டல்லையும் வீடுகள்லையும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் வருகிறோம்ப்பா. ஆண்டவரே தங்களுக்கு என்ன நடக்குமோன்னு கூட தெரியாத வண்ணமாக ஏசப்பா தங்களுடைய உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு இயேசு சுவாமி. கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற பலனையும் ஆண்டவரே எவ்வாறு அவர்கள் ஆண்டவரே இருக்க வேண்டும் எல்லா காரியங்களையும் நீங்கள் கற்றுக் கொடுங்க இயேசு சுவாமி. உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க ஏசப்பா. இன்னும் இயேசு சுவாமி நோய்வாய்ப்பட்டு ஆண்டவரே கேன்சர் வியாதிகள், கிட்னி ப்ராப்ளம்ஸ், இன்னும் ஆண்டவரே நேம் தெரியாத எத்தனையோ பிரச்சனைகள் அப்பா. எல்லா காரியங்கள்லையும் ஆண்டவரே தங்களுடைய உயிர்களை ஆண்டவரே எப்போ என்ன நடக்கும்னு தெரியாத வண்ணமாக இருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் உண்டு இயேசு சுவாமி. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறோம்ப்பா. அந்த பிள்ளைகளையும் கூட கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே தங்களுடைய வியாதி நிமித்தமாக ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்லையே ஸ்டே பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைங்க உண்டு இயேசு சுவாமி. ஆண்டவரே பெட் ரிட்டனாக இருக்கிற எத்தனையோ பேர் உண்டப்பா. வீடுகளில் ஆண்டவரே இந்த சிச்சுவேஷனில் ஏதாவது உடம்புக்கு முடியலன்னா கூட போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்க கூட ஆண்டவரே முடியாத வண்ணம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனையோ பேர் உண்டுப்பா. கண்ணோக்கி பாருங்கப்பா, இறங்குங்க இயேசு சுவாமி. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நீங்கள் காத்துக்கொள்ளுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே கொரோனானாலேயோ இல்லைப்பா எந்த ஒரு காரியங்கள்னாலும் எந்த ஒரு நோய்கள்னாலையோ இயேசப்பா பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அட்மிட் ஆகியிருக்கிற பிள்ளைங்க, வீடுகளில் இருக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருவருக்காகவும் வருகிறோம்ப்பா. இறங்குங்க இயேசு சுவாமி, இறங்குங்கப்பா. ஆண்டவரே அன்பான தாய் தகப்பன்மார்கள் அன்பான பிள்ளைகளை பறி கொடுத்து விட்டு ஆண்டவரே
எத்தனை குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கப்பா. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக வருகிறோம் இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்க. பரம தகப்பனாகிய நீர் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் ஆறுதலின் தகப்பன் ஆறுதலை கொடுத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த நோய் எங்களுக்கு வேண்டாம் இயேசு சுவாமி. இந்த தேசத்தை விட்டு இந்த கொள்ளை நோய் புறப்பட்டு செல்லும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் இந்த பொல்லாங்கான இந்த நோயை இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறோம்ப்பா. இசப்பா உங்கள் நாமத்தை கொண்ட ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக இந்த தேசத்தில் எழுப்புதல் பிரகாசிக்கத்தக்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வளர்வதற்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்கப்பா. ஆண்டவரே வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்ன வண்ணமாக எந்த ஒரு வாதைகளும் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய கூடாரங்களை அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே கொரோனா மட்டும் இல்லை இயேசு சுவாமி, எத்தனையோ விதமான வாதைகள்னால எத்தனையோ விதமான நோய்கள்னால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்க உண்டுப்பா. ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே எவ்வளோ செலவுகளுக்கு காசு இல்லாதபடிக்கு ஆண்டவரே பண தேவைகளில் இருந்துக்கிட்டு பணம் இல்லாததுனால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்கப்பா. அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே வியாதியோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கைகளில் ஒப்படைக்கிறோம்ப்பா. பொருட்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே பிணியாளியை ரட்சிப்பதற்கு ஆண்டவரே நீங்கள் வந்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே வியாதி பெற்றோருக்கு ஆண்டவரே நீங்கள் சுகமளித்தீங்கப்பா ஒரு காலத்தில். அது போன்று வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. எங்களுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவரே நீர் எங்களுடைய ஜெபத்திற்கு பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போவதற்காக நன்றி ஐயா. மோடு கூட இருந்து ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கவும் ஆண்டவரே உங்களுடைய இந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கவும் இந்த கொள்ளை நோய்க்காக நாங்கள் ஜெபிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு பலனை தாங்கப்பா. நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்கப்பா, நேரத்தை தாங்கப்பா. உங்கள் கிருபையின் சட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ஒவ்வொரு வியாதிப்பட்ட பிள்ளைகளோடும் கூட இருந்து நீங்கள் வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய சக்தியை உம்முடைய தைரியத்தை நீங்கள் கொடுத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி 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 ஏசப்பா. நன்றி ஐயா. உங்களுடைய கைகளில் முழுமையாக ஒப்படைக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. இவனத்தையும் அப்பா மூலம் கேட்கிறோம் நல்ல பிதா. தங்களுடைய வியாதி நிமித்தமாக ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்லையே ஸ்டே பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைங்க உண்டு இயேசு சுவாமி. ஆண்டவரே பெட் ரிட்டனாக இருக்கிற எத்தனையோ பேர் உண்டப்பா. வீடுகளில் ஆண்டவரே இந்த சிச்சுவேஷனில் ஏதாவது உடம்புக்கு முடியலன்னா கூட போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்க கூட ஆண்டவரே முடியாத வண்ணம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனையோ பேர் உண்டுப்பா. நோக்கி பாருங்கப்பா, இறங்குங்க இயேசு சுவாமி. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நோக்கி பாருங்கப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நீங்கள் காத்துக்கொள்ளுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே கொரோனானாலேயோ இல்லைப்பா எந்த ஒரு காரியங்கள்னாலும் எந்த ஒரு நோய்கள்னாலேயோ இயேசப்பா பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அட்மிட் ஆகியிருக்கிற பிள்ளைங்க, வீடுகளில் இருக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருவருக்காகவும் வருகிறோம்ப்பா. இறங்குங்க இயேசு சுவாமி, இறங்குங்கப்பா. ஆண்டவரே அன்பான தாய் தகப்பன்மார்கள் அன்பான பிள்ளைகளை பறி கொடுத்து விட்டு ஆண்டவரே எத்தனை குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கப்பா. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக வருகிறோம் இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்க. பரம தகப்பனாகிய நீர் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் ஆறுதலின் தகப்பன் ஆறுதலை கொடுத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த நோய் எங்களுக்கு வேண்டாம் இயேசு சுவாமி. இந்த தேசத்தை விட்டு இந்த கொள்ளை நோய் புறப்பட்டு செல்லும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் இந்த பொல்லாங்கான இந்த நோயை இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறோம்ப்பா. இசப்பா உங்கள் நாமத்தை கொண்ட ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக இந்த தேசத்தில் எழுப்புதல் பிரகாசிக்கத்தக்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வளர்வதற்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்கப்பா. ஆண்டவரே வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்ன வண்ணமாக எந்த ஒரு வாதைகளும் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய கூடாரங்களை அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே கொரோனா மட்டும் இல்லை இயேசு சுவாமி, எத்தனையோ விதமான வாதைகள்னால எத்தனையோ விதமான நோய்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்க உண்டுப்பா. ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே எவ்வளோ செலவுகளுக்கு காசு இல்லாதபடிக்கு ஆண்டவரே பண தேவைகளில் இருந்துக்கிட்டு பணம் இல்லாததுனால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்கப்பா. அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே வியாதியோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கைகளில் ஒப்படைக்கிறோம்ப்பா.
பொருட்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, பிணியாளியை ரட்சிப்பதற்கு ஆண்டவரே நீங்கள் வந்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே, வியாதி பெற்றோருக்கு ஆண்டவரே நீங்கள் சுகம் அளித்தீங்கப்பா ஒரு காலத்தில். அது போன்று வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. எங்களுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஜெபத்திற்கு பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போவதற்காக நன்றி ஐயா. மோடு கூட இருந்து ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கவும், ஆண்டவரே உம்முடைய இந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கவும், இந்த கொள்ளை மோடு கூட இருந்து ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கவும், ஆண்டவரே உம்முடைய இந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கவும், இந்த கொள்ளை நோய்க்காக நாங்கள் ஜெபிக்கவும், ஆண்டவரே எங்களுக்கு பலனை தாங்கப்பா. நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்கப்பா, நேரத்தை தாங்கப்பா. உங்க கிருபையின் சட்டைகளை மறைத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஒவ்வொரு வியாதிப்பட்ட பிள்ளைகளோடும் கூட இருந்து நீங்கள் வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய சக்தியை, உம்முடைய தைரியத்தை நீங்கள் கொடுத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி 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 ஏசப்பா. நன்றி ஐயா. உங்களுடைய கைகளில் முழுமையாக ஒப்படைக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. இவனத்தையும் அப்பா மூலம் கேட்கிறோம் நல்ல பிதா. இன்றளவிலும் நம்முடைய செய்திகளிலே கேட்ட அநேக காரியங்கள் உண்டு. இந்திய தேசம் மாத்திரமல்ல, பல தேசங்களிலே வாழ்கிற மனிதர்கள் அநேகர் இந்த தொற்றுகளினாலே மரித்து போனார்கள் என்று சொல்லி, இந்த மரித்து போனவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் வேதனையோடு கண்ணீரோடு நிற்கிறது. இந்த குடும்பத்தினுடைய ஆறுதல்களுக்காய், இந்த குடும்பத்திலே தாயை இழந்து, பிள்ளைகளை இழந்து, தகப்பனை இழந்து என்று சொல்லி பல நிலைகளிலே உறவுகளை இழந்து நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்காய் நாம் ஜெபிப்போம். நம்மை இப்பொழுது ஜெபத்திலே அன்பு சகோதரர் எபனேசர் சாமுவேல் அவர்கள் வழி நடத்துவார்கள். சமாதானக்காரனராய் அமைந்திருக்கின்றதான எங்கள் அன்பின் கடவுளே, இம்மட்டும் ஆண்டவர் தந்து வருகின்ற வழிநடத்துதல், பாதுகாவல், பராமரிப்பு எல்லாவற்றையும் நினைத்து நன்றி செலுத்துகின்றோம். அச்சம் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சுவாமி. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா என்கின்ற உயிர்கொல்லி நோய் ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கம், அதனால் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்ற பாதிப்புகள், அதனாலே நாங்கள் பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, 2 ஆண்டுகளாக 2 அலைகளினாலே இந்த நோய் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. முதலாம் அலை பல பாதிப்புகளை ஏற்படுத்தியது. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மீண்டு வந்த சூழலிலே திடீரென்று ஏற்பட்ட இந்த 2வது அலை மிக அதிகமான தாக்கத்தை எங்கள் சமூகத்திலே, எங்கள் குடும்பங்களிலே ஏற்படுத்தி இருக்கிறது. ஆண்டவர் அறிந்திருக்கின்றீர். புரிய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே ஒரு முறை கூட இழப்புகளை சந்தித்திருக்கின்ற குடும்பங்களுக்காக பாரத்தோடு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, இழப்புகளை நிறைவாக்கி உம்முடைய ஆசிகளை, உம்முடைய உடனிருத்தலை ஒவ்வொரு குடும்பங்களிலும் கட்டளையிட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக என்று உம்மிடத்தில் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த காலகட்டத்திலே உம்முடைய பராமரிப்பு எங்களோடு இருக்கட்டும், உம்முடைய பாதுகாவல் எங்களோடு இருக்கட்டும், உம்முடைய சமாதானம். பல நாடுகள் இந்த 2வது அலையை சமாளித்து விட்ட சூழலிலே எங்கள் இந்திய திருநாடு அதை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. போதிய மருத்துவ கட்டமைப்பு இல்லாதபடியினாலே, போதிய உயிர் சுவாசம் இல்லாதபடியினாலே, போதிய மருத்துவமனை படுக்கைகள் இல்லாதபடியினாலே பல மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் இன்னுயிரை இழந்து பல பாதிப்பு குணமாக்கும் கரம் அன்பு பிள்ளைகளை தொட்டு, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ திகையாதே, கலங்காதே என்று சொல்லி உம்முடைய உடனிருத்தலை ஒவ்வொரு குடும்பங்களிலும் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தங்கள் குடும்பங்களிலே வருவாய் ஈட்டுகின்ற தலைவர்கள் இறந்து விட்டபடியினாலே எங்களுக்கு இனி என்ன வருவாய் இருக்கிறது, எங்கள் குடும்பங்களை நாங்கள் இனி எப்படி வழிநடத்துவோம் என்ற ஏக்கத்தோடு பல குடும்பங்கள் கண்ணீரோடு தத்தளித்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் இருக்கின்ற, என்ன செய்வோம் என்று திகைத்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்காக உம்மிடத்திலே நாங்கள் வேண்டுகின்றோம். இருதயம் நொறுங்குண்டவர்களை நீர் குணமாக்குகிறீர், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறீர் என சங்கீதம் 147 நாங்கள் படிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, குடும்பங்களில் ஆண்டவருடைய சமாதானங்கள் பெருகட்டும் அப்பா. இழப்புகளை சந்தித்திருக்கின்ற குடும்பங்களில் ஏற்பட்டிருக்கின்ற காயங்கள் கட்டப்படட்டும். ஆண்டவரே, உடைய குடும்பங்களில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஒரு காலகட்டத்திலே உம்முடைய இரக்கத்தை நாடி நாங்கள் நிற்கின்றோம். நாடு முழுவதிலும்
பல மயானங்களிலே பிணங்களை எரிப்பதற்கு கூட இடமில்லை. பல நாட்கள் காத்திருந்து பிணங்களை எரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கல்லறை தோட்டங்களிலே புதைப்பதற்கு, அடக்கம் செய்வதற்கு இடமில்லாத ஒரு சூழல் சுவாமி. கங்கை நதியிலே அனாதை பிணங்களாக பல பிணங்கள் மிதந்து கொண்டிருக்கிறது என்பதை கேட்டு நாங்கள் அச்சப்படுகிறோம், கவலைப்படுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த உயிரிழப்புகள் பல குடும்பங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனாலே தங்கள் பெற்றோர்களை இழந்திருக்கின்ற மக்களுக்காக தங்களுடைய பிள்ளைகளை இழந்து எங்களுக்கு இனி யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி கலக்கத்தோடு உம்மை நோக்கி பார்த்து கொண்ட இந்த கரத்தை ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீட்டுவீராக. ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் இறந்துபட்டாலும் ஆண்டவருடைய உடனிருப்பு அந்த குடும்பங்களோடு இருக்கிறது என்பதை அந்த பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உங்களுக்காய் வைத்து போயிருக்கிறேன் என்று சொன்ன கடவுள் அந்த குடும்பங்களிலே செழிப்பின் அனுபவங்களை வருங்காலங்களிலே கட்டளையிடுவீராக. எந்த ஒரு குறைவுகளும் ஏற்படாத வண்ணம், திகைப்பின் அனுபவங்களும் ஏற்படாத வண்ணம் அந்த குடும்பங்களை ஆண்டவர் நிறைவாய் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, இனி இந்த கொரோனா நோயினாலே உயிரிழப்புகள் வேண்டாம். ஆண்டவரே, இந்த உயிரிழப்புகள் எல்லாம் நின்று போகட்டும். உம்முடைய கரம் நின்று நிலவட்டும் சுவாமி. அதன் வழியாக இந்த நோயினுடைய பரவல் நின்று போய் வெகு விரைவிலே மக்கள் எல்லாரும் இயல்பு நிலைக்கு திரும்பி தங்கள் கடமைகளை நிறைவாய் நிறைவேற்றி குடும்பங்களிலே அமைதியும் சமாதானமும் பெருகி ஓட ஆண்டவர் அருள்களோடு இருக்கட்டும். தொடர்ந்து எங்களை நீர் காத்து கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எங்களுடைய பாவங்கள், குறைகள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். பாதம் எங்களை தாழ்ந்து அர்ப்பணம் செய்கின்றோம். கிறிஸ்து இயேசுவின் இனிய திருப்பேரில் மன்றாடுகின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமேன். நாம் கேட்ட அநேக செய்திகள் நம்மை உருகுலைய வைத்தது. அதில் மிக முக்கியமான செய்தி, அநேக சின்னம் சிறு பிள்ளைகள் இந்த கொரோனா காலத்திலே மரித்து போனார்கள் என்று சொல்லியும், இந்த கொரோனா காலத்திலே தகப்பனை, தாயை இழந்து போய் அநேக சிறு பிள்ளைகள் அநாதை விடுதிகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்று சொல்லுகிற செய்திகள். ஒருவேளை இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம். இந்த சிறு பிள்ளைகளுக்காக அந்த ஜெபத்தை அன்பு சகோதரி ஜாக்சியா வஸ்னி அவர்கள் ஏறெடுப்பார்கள். ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, இசப்பா, இந்த நேரத்துக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உண்மை துதிக்கிறோம் அப்பா. இசப்பா, இந்த நேரத்திலும் அப்பா நாங்கள் எல்லாரும் இணைந்து அப்பா கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் தேவன் தாமே அப்பா சிறு பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, இந்த வியாதினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கிற ஏசப்பா சிறு பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் தாமே அப்பா உங்களுடைய கரத்தை நீட்டி தகப்பனே எங்க பிள்ளைகளை நீங்க சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் அப்பா இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு ஏசப்பா தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கிறார்கள் தகப்பனே. ஏசப்பா, தங்களுடைய அருமையான பிள்ளைகளை இழந்து தவிக்கிற ஏசப்பா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் தேவன் தாமே அப்பா அந்த குடும்பத்திற்கு தகப்பனே ஆறுதல் அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் அப்பா இந்த வியாதினாலே பாதிக்கப்பட்டு தகப்பனே ஏசப்பா பல கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் தகப்பனே. என் தேவன் தாமே அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஏசப்பா விசேஷ விடுதலை என் தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இன்னும் ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் தகப்பனே ஏசப்பா தங்களுக்கு அருமையானவர்களையும் அப்பா தங்களுடைய பெற்றோர்களையும் இழந்திருக்கிறார்கள் தகப்பனே. என் தேவன் தாமே அப்பா ஏசப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா, என் தேவன் தாமே அப்பா எங்க சிறு பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாவலை கொடுங்க தகப்பனே. இனிமேல் தகப்பனே எந்த பிள்ளைகளும் அப்பா இந்த வியாதினாலே பாதிக்கப்படவே கூடாது தகப்பனே. உடைய ரத்த கோட்டைக்குள்ள ஏசப்பா எங்க சிறு பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உடைய சமூகத்திலே அப்பா நாங்கள் பாரத்தோடு ஏசப்பா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு எங்க விண்ணப்பத்துக்கு என் தேவன் பதில் அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. குற்றங்கள் குறைவுகளை தயவாக மன்னிங்கப்பா. மீட்பர் இயேசு மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். இன்னும் 2 ஜப குறிப்புகளே உள்ளது. நாம் எல்லோரும் இணைந்து பாரத்தோடு ஜெபிப்போம். சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிப்போம். நாம் எப்பொழுதும் இணைந்து துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் நர்சிங் பணியாற்றுகிறவர்கள், டாக்டராக பணியாற்றுகிறவர்கள், இவர்களுக்காக, இவருடைய பாதுகாவலர்களுக்காக நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம். இந்த ஜெபத்தினை அன்பு சகோதரி வினிதா அவர்கள் ஏறெடுப்பார்கள். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே,
அப்பா இந்த நாளும் இந்த வேலைக்காக உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. மரண கண்ணிகள் சுவாமி அப்பா எங்களை நெருங்கி நிற்கும்போது சுவாமி அப்பா இந்த நேரத்திலே சுவாமி நீர் எங்களை தாங்கி வழி நடத்தி அப்பா வருகிற மேலான தயவை நினைத்து உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களே சுவாமி எத்தனையோ பேர் அப்பா இந்த உலகத்தை விட்டு கடந்திருக்கிறார்கள் சுவாமி. ஆனால் அப்பா நாங்கள் அவர்களை விட நல்லவர்கள் அல்ல சுவாமி. ஆனால் இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்து சுவாமி உண்மை அப்பா பிதாவை என்று துதிக்க ஸ்தோத்திரிக்க இயேசுவே நீ தந்த கிருபையை நினைத்து உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உதவுகின்ற கண்மலையானவரே உமக்கு நன்றியப்பா. வாக்குத்தத்தங்கள் செய்கிறவரே உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்று என்று மாறாத நேச தகப்பனே உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. வாரும் தூய ஆவியே வாரும் சுவாமி. அப்பா சுவாமி இக்கட்டிலே நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த இதுல இருந்து அப்பா உதவி செய்ய நீர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி. வாரும் அப்பா வாரும் சுவாமி. வாரும் தூய ஆவியே நீர் ஆட்கொள்வீராக சுவாமி. அப்பா இந்த பொல்லாத வைரஸ்னாலே சுவாமி இந்த கொரோனா என்ற நோயினாலே சுவாமி எத்தனையோ மருத்துவர்களப்பா எங்களை விட்டு அப்பா பிரிந்து விட்டார்கள் சுவாமி. இயேசுவே அவர்களுடைய ஆத்மாவுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம். அவர்களுடைய குடும்பங்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம் சுவாமி. அப்பா நீர் இறங்கும் அந்த குடும்பத்துக்கு சுவாமி சகாயர் நீர்தான் சுவாமி. பிரிந்த அப்பா சுவாமி அப்பா துணைமார்களுக்காக நீர் துணையாக இருப்பா. பெற்றோர்களை இழந்த அப்பா பிள்ளைகளுக்கு அப்பா சுவாமி நீர் துணையாக இருக்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் அப்பா எங்கள் கூட பணிபுரிந்த எத்தனையோ தாதிமார்கள் சுவாமி இந்த நேரத்தில் இல்லப்பா நீர் காண்கிற கர்த்தாவே சுவாமி. நீர் காண்கிற கர்த்தர் இல்லப்பா. நீர் காண்கிற கர்த்தர் நீர் அறிகிற கர்த்தராக இருக்கிறீரே சுவாமி. அப்பா நீர் அவர்களை இந்த நேரத்திலே நாங்கள் துணை கூறுப்பா நினைவு கூறுகிறோம் சுவாமி. நீர் இறங்கும் ஆவியானவரே நீர் இறங்குவீராக சுவாமி. அந்த குடும்பங்களை எல்லாம் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. தாயும் அவரே தந்தையும் அவரே தாளாட்டுவார் சீராட்டுவார் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி சுவாமி அப்பா அந்த குடும்பங்களுக்கு என் தேவன் தாயாக தகப்பனராக இருந்து செயலாற்ற பண்ணும்படியே ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் அப்பா காவலாளர்கள் எத்தனையோ பேர் சுவாமி அப்பா இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார்கள் சுவாமி. துப்புரவாளர்கள் சுவாமி பல துறைகளை சுவாமி இந்த வியாதியின் நிமித்தமாக கடந்து போன ஒவ்வொருவரையும் சுவாமி இந்த நேரத்திலே அப்பா உண்மை காப்பா சுவாமி நினைவு கூறுகிறோம்ப்பா. நீர் சகாயர் சுவாமி. அப்பா நீர் இறங்கும் அந்த குடும்பங்களுக்கு நீர் பாதுகாவலராக இருக்க பண்ணும்படியே ஜெபிக்கிறோம். மறுபடியும் அப்பா சுவாமி இந்த வைரஸை உம்முடைய கரத்திலே தருகிறோம். இந்த கொள்ளை நோய் அப்பா உம்முடைய கரத்திலே தருகிறோம். இஸ்ரவேலுக்கு உண்டான அப்பா சுவாமி அப்பா கொள்ளை நோய் நிமித்தம் அப்பா சுவாமி இஸ்ரவேல் ஜனங்கள் சுவாமி எகிப்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு வாதிகள் வரப்பட்ட போது சுவாமி எகிப்து ஜனங்களை நீர் அப்பா நீர் ஆச்சரியமாக காத்தீரே. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. அதே வண்ணமாக சுவாமி இந்த நேரத்திலே அப்பா அந்த பொல்லாத வைரஸ்னாலே இந்த நேரத்திலே படுக்கையில இருந்தப்பா தன்னுடைய சொந்தமான சுவாசத்தை முடியாதபடி படுக்கையில இருந்து அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம் சுவாமி. இறங்குகிற தேவனே நீர் இறங்குகிற கர்த்தர்ல சுவாமி. நீர் இறங்குகிறப்பா ஒவ்வொரு படுக்கையினர் என் தேவன் கடந்து வரும்படியே ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கொல்லாத வியாதி அப்பா அந்த பொல்லாத அந்த கொள்ளை நோய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
நீர் நிர்மூலமாக்கும்படியே ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். சங்கார தூதனானவரே சுவாமி, நீர் விரட்டி அடிக்க பண்ணும்படியே ஜெபிக்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவர் சுவாமி, இரத்த கோட்டைக்குள்ளேயே நான் மூடி மறைத்து வைத்தேன் என்று சொன்னவர் சுவாமி. அப்பா சுவாமி, எந்த தீங்குக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர் சுவாமி. பகல்லே மேக ஸ்தம்பத்தையும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் கொண்டு வழி நடத்தின நேச தகப்பனப்பா, இந்த கொல்லாத வியாதியிலிருந்து இயேசுவே நீர் எங்களுக்கு பாதுகாவலை நீர் தரும்படியே ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே சுவாமி, அநேக மருத்துவர்களப்பா சுவாமி இந்த பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. அவர்களுக்காக வருகிறோம் சுவாமி. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பவுல் சொன்ன வண்ணமாக சுவாமி, நீர் எங்களை பலப்படுத்தும். இந்த பணியிலே சுவாமி இருக்கிற ஒவ்வொரு தாதிமார்களுக்காக தன்னுடைய உயிரையும் பார்க்காதபடி சுவாமி இயேசப்பா தன்னுடைய உயிரையும் பிணைய வைத்து அப்பா செய்கிற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக ஒவ்வொரு தாதிமார்களுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். என் தேவனே சுவாமி, நீர் அடைக்கலமானவரப்பா, நீர் அரணானவர் சுவாமி, நீர் கோட்டையானவர் அப்பா, நீர் பாதுகாவலானவர் சுவாமி. அப்பா நீர் பாதுகாக்க பண்ணும்படியே ஜெபிக்கிறோம் சுவாமி. பகல்ல மேக ஸ்தம்பத்தையும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தையும் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தவர் சுவாமி. அப்பா நீர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே நீர் மறைத்து மூடும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இனி எந்த மருத்துவரும் சாக கூடாது சுவாமி, எந்த தாதிமார்களும் சாக கூடாதப்பா. இந்த பணியில ஈடுபட்டு இருக்கிற சுவாமி, அப்பா சுவாமி, ஒவ்வொரு தலைவர்கள் சுவாமி, துப்புரவாளர்கள் சுவாமி, போலீஸ் அதிகாரிகள் சுவாமி, இன்னும் அப்பா அப்பா மருத்துவ துறையின் மூலமாக லேப் டெக்னீஷியன் அப்பா பல துறையிலே சுவாமி, பல முறையிலே சுவாமி ஈடுபடுகிற அப்பா முன்பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி உம்முடைய பாதத்திலே தருகிறோம் சுவாமி. நீர் அப்பா அடைக்கலனாக இரு சுவாமி. ஆபத்து காலத்திலே துணையாக எங்களுக்கு இருப்பீராக சுவாமி. வாப்பா நீர் எங்களுக்கு அரணாக இருந்து கோட்டையாக இரு சுவாமி. இந்த வியாதியை உடைய கரத்திலே தருகிறோம். சரியான மருந்து கண்டுபிடிக்க நீர் கிருபை கூறுவீராக சுவாமி. சரியான மருந்து கண்டுபிடிக்கப்படட்டும் அப்பா. இயேசுவே சுவாமி, தாவீது என்று சொல்லுகிறான், நான் தானே பாவம் செய்த இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்ன போது சுவாமி, தூதனை பார்த்து நிறுத்து என்று சொன்னீரே, போதும் என்று சொன்ன போது சுவாமி அந்த வாதை நிறுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் சுவாமி. இயேசுவே ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வாதி முற்றிலும் நிறுத்தப்பட என்னப்பா நீர் சகாயம் செய்ய பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். உம்மாலே அல்லப்பா, உம்மாலே அல்லப்பா, உம்மாலே ஒன்றும் அப்பா, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்களால ஒன்றும் முடியாது சுவாமி. உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து, உம்மாலே நாங்கள் ஒரு மதிலை தாண்டி சுவாமி உமக்கு சப்பா சுவாமி ஜெயத்தை எடுக்க நீர் கிருபை கூற பண்ணும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. தேவையான அப்பா அனைத்து பொருட்களையும் தாருவோம்ப்பா. ஆக்சிஜனை போதுமான அளவு தாருவோம்ப்பா. ரெமடிசர் இன்ஜெக்ஷனை போதுமான அளவு தாருவோம்ப்பா. இயேசுவே அதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒவ்வொரு மருந்துகளையும் சுவாமி நீர் தரும்படியே ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா ஸ்டீராய்டு பயன்படுத்தாமல் முடியாது சுவாமி. ஸ்டீராய்டு பயன்படுத்துகிறோம் சுவாமி. அந்த ஸ்டீராய்டின் மூலம் பல விண்விளைவுகள் அப்பா காணப்படுகிறது சுவாமி. கருப்பு பூஞ்சை சுவாமி, மஞ்சள் பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை நோய்கள் பரகிறது என்று சொல்கிறார்கள். தேவனே, அடுத்த கொள்ளை நோய்க்கு எங்களை ஒப்பு கொடாதபடி, எங்கள் பாப்பா மாநிலத்தை ஒப்பு கொடாதபடி, எங்கள் இந்தியாவை ஒப்பு கொடாதபடி சர்வ வல்லவரே நீர் சகாயம் பண்ணும்படியே ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் சுவாமி. உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஒரு விசை எங்களை சுவாப்பா, எங்களை சுற்றி இருக்கிற மக்களை சுவாமி, எங்களப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தை அப்பா, எங்களுடைய அப்பா தமிழ்நாட்டை சுவாமி, எங்கள் இந்தியா நாட்டை சுவாமி உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவே இயேசுவே, இனி எங்களுக்கு அப்பா சாவு வேண்டாப்பா. எங்கள் பகுதியில் இந்த வியாதினால இனி சாவு வேண்டாப்பா, இனி சாவு வேண்டாப்பா. எத்தனையோ நண்பர்களை இழந்து விட்டோப்பா, எத்தனையோ பெரியவர்களை இழந்து விட்டோப்பா, எத்தனையோ பிள்ளைகளை இழந்து விட்டோம் சுவாமி. இனி வேண்டாப்பா, இனி வேண்டாப்பாப்பா. நீர் சகாயம் செய்வீராக, நீர் சகாயம் செய்வீராக. இயேசுவே ஸ்தோத்திரப்பா. அப்பா தினிவே மக்களை பார்த்து சொன்னீரே, நான் செய்த நினைத்த தீங்கை செய்யாதபடி மனஸ்தாபப்பட்டு இறங்கி சுவாமி அவர்களுக்கு விடுதலை கொடுத்த வண்ணமாக எங்களுக்கு என் தேவன் எங்களுக்கு விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு விசை தாழ்த்துகிறோம் சுவாமி, ஒரு விசை தாழ்த்துகிறோம். இப்பொழுதுப்பா லட்சக்கணக்கான பேர் மருந்தப்பா மருத்துவமனையில் இருக்கிறார்களே சுவாமி,
ஒவ்வொரு படுக்கை நெறியும் என் தேவன் கடந்து சென்று என் அப்பன் அற்புத விடுதலை கொடு அப்பா. சின்ன பிள்ளைகளாக, வாலிப பிள்ளைகளாக அப்பா சுவாமி, இளைநிலையில் உள்ளவர்கள் அப்பா, வயோதிபர்களாக மூச்சு கூட விட முடியாதபடி துடி என்று துடித்து காணப்படுகிறதே அப்பா, நீ காண்கிறேன். இருதங்க பண்ணும்படியா செபிக்கிறோம். உடைய கருத்துல தான் சகாயர் உண்டு அப்பா. ஜீவன் உடத்துல தானே இருக்கிறது அப்பா. இந்த ஜீவன் விலையேறப்பட்டதில்லை சுவாமி அப்பா, அதை நீரப்பா காத்து கொள்ளும்படியா செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம் சுவாமி. கேட்ட நன்மைகள் உண்டப்பா, கேட்க தெரியாத அநேக நன்மைகள் உண்டு. அவற்றை தந்து சுவாமி இயேசுவே இந்த பொல்லாத வியாதியிலிருந்து நீர் எங்களுக்கு விடுதலை தரும்படியா கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்ம எல்லோரும் இணைந்து கடைசி ஜெப குறிப்பாக நம்முடைய தேசங்களிலே பாதுகாவல் பணி செய்கின்ற அநேக காவலர்கள், ஆர்மியிலே பணி செய்கிறவர்கள் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்தில் இந்த மனிதர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம். ஜெபத்தை அன்பு சகோதரர் கிங்ஸ்டன் அவர்கள் ஏறெடுப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். கோவிட்-19 என்கிற கொரோனா பெருந்தொற்றானது இன்றைக்கு உலகத்தையே மிகவும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அத்தகைய பெருந்தொற்றை எதிர்த்து போராட்ட காலத்தில் முன்களப் பணியாளர்களாக மிகவும் துடிப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காவல்துறையினருக்காக இறைவேண்டல் செய்வோம். கிருபைகள் நிறைந்த ஆண்டவரே, இன்றைக்கு உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா பெருந்தொற்றை எதிர்த்து போராட்ட களத்தில் முன்களப் பணியாளர்களாக மிகவும் துடிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காவல்துறையினருக்காக உம்மிடம் நாங்கள் இறைவேண்டல் செய்கிறோம். பணிகளில் அவர்கள் சந்திக்கின்ற பல்வேறுபட்ட துயரங்கள், இன்னல்களுக்காக உம்மிடம் நாங்கள் மன்றாடுகிறோம். போகையிலும் வருகையிலும் ஆண்டுடைய பாதுகாவலின் கரம் அவர்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் அவர்கள் பணி செய்கின்ற போது ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய சுகம், பலன், நல்ல ஆற்றலை கொடுத்து அவர்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். காவல்துறையினரின் குடும்பங்களுக்காக நாங்கள் உம்மிடம் மன்றாடுகிறோம். குடும்பங்களை கொரோனா பெருந்தொற்றிலிருந்து கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவருடைய அடைக்கலம், அரண், கோட்டை அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை பாதுகாத்து கர்த்தர் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை நிழல் போல தாங்கியுள்ள வேண்டும் என்று நாங்கள் உம்மிடம் மன்றாடுகிறோம். இன்னுமாக மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கின்ற காவல்துறை சார்ந்த பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறது போல கடவுள் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு அந்த பெருந்தொற்றிலிருந்து மீண்டு வருவதற்கு நல்ல விடுதலை கர்த்தர் கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடம் நாங்கள் மன்றாடுகிறோம். காவல்துறையில் பணி செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து உம்முடைய கிருபையினாலும் அன்பினாலும் கர்த்தர் வழிநடத்தி அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடம் நாங்கள் மன்றாடுகிறோம். கேட்கிற விண்ணப்பங்களை ஆண்டவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். இவைகள் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரால் அடிபணிந்து வேண்டுகின்றோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இவ்வளவு நேரம் எங்களோடு ஜெபத்தில் இணைந்து நின்று ஜெபித்த அத்தனை அன்பின் உறவுகளை எண்ணி கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலே ஜெபியுங்கள். அநேக மாற்றங்களை காண ஆண்டவர் கிருபை செய்வாராக. பல நிலைகளிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் வருகிற நாட்களிலே சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவாராக. தொடர்ந்து இந்த வீடியோ பணிக்கென்று சொல்லி பல நிலைகளிலே எங்களோடு இணைந்து உதவி செய்த ஜெபித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களுக்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த ஜெபத்திற்கு நிறைவாக அன்பு சகோதரர் ஜாஸ்வா பாக்கியானந்த் அவர்கள் ஜெபத்திலே நடத்துவார்கள். நிறைவு இறைவேண்டலின் வழியாக நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு கற்பிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் எங்களுடைய இல்லங்களில் இருந்தபடியே இணைய காணொளி தளத்தின் வாயிலாக நாங்கள் ஒன்றுபடவும் உம்மை நோக்கி மன்றாடவும் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பிற்காக
நன்றி. இந்த இக்கட்டான பெருந்தொற்று காலகட்டத்தில் நாங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கவும் உம்மை இறுக பற்றி பிடிக்கவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆற்றலுக்காக பலனுக்காக நன்றி. இந்த இறைவேண்டல் நேரத்தின் வாயிலாக ஜெப குறிப்புகளை உம்முடைய பாதப்படியிலே வைத்து நாங்கள் ஜெபிப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். நன்றி சுவாமி. கூப்பிடுகின்ற காக்கை குஞ்சிற்கும் செவி கொடுக்கின்ற ஆண்டவர் எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு அதற்குரிய ஏற்ற பிரதியுத்தரங்களை நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த இறைவேண்டல் நேரத்திலே தங்களை இணைத்து கொண்ட இந்த நிகழ்ச்சியினை இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நீர் பெயராக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய வாழ்விலே காணப்படுகின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவர் அங்கீகரித்து இரக்கம் காண்பித்து அவர்களுக்கு தெய்வீக அனுகூலங்களை நீர் அனுப்பி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை முழுமையாக உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களிலே காணப்படுகின்ற குற்றங்கள், குறைகள், தவறுகள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் தயவாக மன்னித்தருளும். உம்முடைய செட்டைகளின் மறைவுகளுக்குள்ளே எங்களை வைத்து ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு சமாதானமான பாதையிலே எங்களை நடத்தி நீடித்த நன்மைகளினால் நீர் எங்களை திருப்தியாக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவைகள் எல்லாவற்றையும் இறைமகனாம் இயேசு கிறிஸ்து வழியாகவே பணிவோடு வேண்டுகின்றோம் நல்ல கடவுளே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.